Thank you. From Lady Scientist, and today we are privileged to interview you for the International Women's Day, and I hope you will spend your valuable time with us. Okay, hearty welcome to Devi Women's College. Thank you for honoring me. Thank you. Please be seated. To welcome you, the young scientists of Kumari Ariviyal Peravai. Welcome to our college. Can you introduce yourself? You are from which college and for what you are awarded? Okay. Let me introduce. Yeah. ஸோ எல்லாருக்குமே வணக்கம். நாங்கள் வந்துட்டு குமரி அறிவியல் பேரவையிலிருந்து இளம் விஞ்ஞானிகள். நாங்கள் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்ம ஸ்ரீ தேவிகுமாரி விமென்ஸ் காலேஜ் பிரின்சிபல் டாக்டர் பிந்துஜா உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். நாங்கள் இதோட நோக்கம் நம்ம மகளிர் எம்பவர்மெண்ட்ஸ், நம்ம விமென்ஸ் எம்பவர்மெண்ட் பற்றி உங்களோட கருத்து என்ன, அதுக்கப்புறமா இந்த பேராசிரியர்லேருந்து உங்கள் முதல்வரான ஜர்னியை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். அதுக்கப்புறமா நாங்கள் இது பேட்டி எடுக்கிறது என்னோட குழு மெம்பர்ஸ் நான் அக்ஷயா, இது லியானா ஜெயின், நர்ஷித், அபிஷேக், ஜோசப் பிரின்ஸ், ஜெவலின் கிஃப்டா, அதுக்கப்புறமா ஜெஃபர்சன். நாங்கள் இன்னைக்கு உங்களை நம்ம விமென்ஸ் எம்பவர்மெண்ட் பற்றி இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். தேங்க்யூ. என்ன விமன் எம்பவர்மெண்ட் குறித்து என்ன செலக்ட் பண்ணி இந்த மகளிர் தினத்தில் என்னை பெருமைப்படுத்துறதுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட முதல் கேள்வி என்ன? நீங்கள் உங்களோட கல்வி பயணத்தை தொடங்கும் போது நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய சவால் என்ன, அதை நீங்கள் எப்படி சமாளிச்சீங்க? முதல்ல என்னுடைய கல்வி பயணத்தை நான் முதல்ல சொல்கிறேன். என்னுடைய தந்தையார் அரசு உயர் பதவியில், மிக உயர்ந்த பதவியில் வைத்து வந்தார். அதனால் எனக்கு நல்ல கல்வியே எனக்கு கிடைத்துள்ளது. அதற்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். மேலும் என்னுடைய தந்தையார் பெரிய உயர் பதவியில் இருந்தனால ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போ அதனால் ஒரு ஸ்கூலில் போகும்போது என்னை புரிஞ்சு இவங்க படிப்பா, இந்த பொண்ணு படிக்கும் அப்படின்னு சொல்லி என்னை புரிஞ்சு எல்லாம் என்னை டெவலப் பண்ணி என்னை அவங்க என்கரேஜ் பண்ணி எனக்கு என்னென்ன இதெல்லாம் வேணுமோ எல்லாம் செஞ்சு வரும்போது எங்கள் அப்பாவுக்கு அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்படி நான் +2 முடிக்கிறதுனால குறைஞ்சது ஒரு 16 ஸ்கூலில் படிச்சிருக்கேன். அப்போ அந்த ஒவ்வொரு ஸ்கூலில் இருந்து வரக்கூடிய நிறைய நினைவுகள் ப்ளஸ் அந்த அனுபவங்கள் தான் என்னை மேலும் உயர்த்தியது. மேலும் என்னுடைய தந்தையார் எனக்கு பக்கபலமாக இருந்தார். நான் 1986 IAS எழுதினேன். ப்ரிலிமினரி பாஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு தொடர்ந்து படிக்க முடியாத சூழ்நிலை. அந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நமக்கு எல்லா இடம் IAS கோச்சிங் சென்டர்லாம் இருக்குது இல்லையா? அன்னைக்கு நமக்கு கிடையாது. நம்ம டெல்லியில் போய் தான் ராவ்ஸ் IAS கோச்சிங் சென்டர் அகாடமிங்கிற ஒரு இதுதான் இருந்தது. அப்போ அன்னைக்கு நமக்கு ஒரு டெல்லியில் போகணும் அப்படின்னு சொன்னால் குறைந்தது 3 நாட்கள் ட்ராவல் பண்ணணும். இப்போ அப்படி கிடையாது. விஞ்ஞானம் நமக்கு பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. நமக்கு நினச்ச ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம டெல்லியெலாம் போயிடலாம். ஆனால் அன்னைக்கு அந்த ஒரு வசதி இல்லாததுனால என்னுடைய குடும்ப சூழ்நிலை அப்படிங்கும்போது குடும்பத்தில் 1-2 சின்ன நோய்வாய்ப்பட்டவங்கள்லாம் இருந்தனால என் மேலே எனக்கு அட்டென்ஷன் என்னோட பேரண்ட்ஸு தரல. ஆனால் அந்த தாகத்தை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னால், நிறைய நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனேன். ஆனாலும் என்னுடைய கனவு அப்படிங்கிறது ஒரு கல்லூரி பேராசிரியர் ஆகணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த கல்லூரி பேராசிரியரான படிப்பு MPhil மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி முடிச்சு இம்மீடியட்டாக ஸ்ரீ சாரதா காலேஜ் ஃபார் விமன் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் 6 வருடங்கள் வேலை பார்த்தேன். அந்த வேலை பார்த்து கொண்டு இருக்க அதே நேரத்தில் நான் BEd முடித்தேன். தென் அடுத்தது MBA முடித்தேன். தென் PhD முடித்து இந்த கல்லூரியில் அதுக்கு முன்னாடி, இந்த கல்லூரிக்கு வருவதற்கு முன்னாடியே நான் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சாரதா காலேஜில் ஒரு 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஒரு சென்ட்ரல் ஸ்கூலில் நமக்கு கேந்திரிய வித்யாலயா சென்ட்ரல் ஸ்கூலில் ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு இந்த காலேஜில் இன்டர்வியூ நடந்தது. இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி இந்த கல்லூரியில் தொடர்ந்து என்னுடைய பணியை செய்து வருகிறேன். இந்த கல்லூரிக்கு வரும்போது எனக்கு ஏற்கனவே நல்ல ஒரு இது அனுபவம் இருந்தனால இந்து அறநிலையத்துக்கு உட்பட்ட இந்த கல்லூரியில் பாவப்பட்ட பிள்ளைங்கள் நிறைய மாணவிகள் படிக்கிறாங்க. அந்த மாணவிகளுக்கான
என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த எல்லா உதவியும் செய்து மாணவர்கள் மத்தியில் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பேராசிரியராக இருக்கிறேன். மேலும் இந்த முதல்வர் பதவிக்கு வர்றதுக்கு என்னுடைய ப்ரொமோஷன் மூலமாகவும் நம்மளுடைய தொடர்ந்து மாணவர்களுக்கு செய்து வர அச்சீவ்மெண்ட் மூலமாகவும் என்னை செலக்ட் பண்ணி என்னை இன்னைக்கு இந்த முதல்வர் பணியில் இன்று வரை தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன். ஒரு கல்லூரி முதல்வராக நீங்கள் எடுக்கும் கடினமான நிர்வாக தீர்மானம் எது மேம்? கடினமான நிர்வாகம் முடிவுங்கிறது வந்து டீனேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களை வந்து மேனேஜ் பண்ணுறது பெரிய விஷயம். ஒவ்வொரு மாணவிகளும் ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலையிலேருந்து வர்றாங்க. அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலேருந்து வரும்போது அந்த மாணவிகளுக்கு ஏற்றவாறு நம்ம என்ன பண்ணோம், நாமளும் ஃப்ளெக்சிபிளாக இருந்து மோல்டு பண்ணி அந்த மாணவிகளுக்கு ஒரு மன ஊக்கத்தின்னு சொன்னால் அவங்களோட மன வளர்ச்சிக்கு நம்ம காரணமாக இருந்து அந்த மாணவிகளுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை அவர்களை வந்து அன்பால் திருத்தி அவங்களுக்கு என்ன தேவையான ஒரு உதவியோ இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு என்ன சொல்கிறது சப்போர்ட் நம்ம கொடுத்து அந்த மாணவிகளை நல்வழிப்படுத்தி வரும்போது தான் மிகப்பெரிய இதாக நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு மாணவிகளும் யூனிக்னஸ் இருக்குது. அவங்களுக்கு தே ஹேவ் தேர் ஓன் ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி வரும்போது என்ன இருக்கணும், நம்ம அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கும்போது தான் எனக்கு அந்த குழந்தை வந்து வாழ்க்கையில் பிரச்சனைகளை மீறி அவங்க வெற்றியை நோக்கி நடைபெறுவாங்க. இதுதான் என்னோட இதுன்னு நினைக்கிறேன். தலைமை பெண்ணாக இருக்கம்ப நீங்கள் எதிர்கொண்ட பொதுவான முன்னுரை எதிர்ப்புகள் என்னலாம்? அப்படி எதுவும் இல்லை. ஆசிரியருக்கு மிகப்பெரியான எதிர்ப்புகள் எதுவும் அப்படி ஒன்றும் கிடையாது. மாணவிகளை வந்து மேனேஜ் பண்ணி போடுறது தான் எனக்கு கஷ்டமான ஒரு இது இருக்கும். ஆனால் எங்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அன்பாலும் நாங்கள் வந்து அழகான ஒரு ஒழுக்க நடவடிக்கை இருக்கிறதுனாலையும் அவ்வளோவா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் வந்து தொடர்ந்து என்னுடைய வேலையை வந்து சுமூகமாக செஞ்சு கொண்டிருக்கிறேன். இன்றைய சமூகத்தில் பெண்களுக்கு உண்மையான சம வாய்ப்புகள் வழங்கப்படுகிறதா அல்லது இன்னும் போராட வேண்டுமா? கண்டிப்பாக சம வாய்ப்புகள் அளிக்கப்படுகிறது. நாம் அந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் நாம் என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா. நமக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு கல்பனா சாவ்லா இருக்கட்டும், ஸ்ரீமதி இந்திரா காந்தி அம்மையார் இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், இல்லைன்னா நமக்கு எனக்கு அறிவியல் சாதிச்ச நிறைய பெண்மணிகள் இருக்காங்க இல்லையா. அப்போ அந்த பெண்மணிகளை போல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு இதை வந்து என்ன பண்ணுறாங்க, நல்ல முறையில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா பெண்களும் ஆண்களுக்கு சாதித்தவர்கள் கிடையாது. பெண்களும் நம்ம எனக்கு உயரங்களில் ஏறலாம். கல்லூரி மாணவிகள் சமூக பொறுப்புள்ள குடிமக்களாக வளர வேண்டும் என்று எவ்வாறு நீங்கள் நினைக்கிறீர்கள்? கண்டிப்பாக சமூக பொறுப்புள்ளவர்களாக மாணவர்கள் வரணும் அப்படின்னு சொன்னானே இருக்கு. நம்மளோட கல்வியில் சில மாற்றங்கள் நமக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றங்களுக்கு ஏற்றவாறு நம்ம வந்து ஒரு படிப்பான சம்மந்தப்பட்ட சிலபஸ் எல்லாம் இருக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, அது இந்த தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டு வரும்போது அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரலாம். பின்ன சமுதாயத்தில் சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு ஆசிரியரோட கடமைங்கிறது என்ன இருக்குன்னா, முன்னாடியெல்லாம் நாங்கள் படிக்கிற கல்விக்கு மாரல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு மாரல் சயின்ஸு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம உங்களுடைய ஸ்கூல்லலாம் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் வரக்கூடிய அந்த மொரல் என்ன ஏது அப்படிங்கிறத வந்து எந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை நல்ல முறையில் கொண்டு போகிறோன்னா அந்த மாரல் சயின்ஸை நம்ம நல்லா படித்து வரும்போதும் தென் நமக்கு ஆன்மீகம் நம்மளோட வாழ்க்கையில் என்ன இருக்க மாரல் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளோட ஆன்மீகம் வேணும், நம்மளோட ஒழுக்கம் வேணும். அது அந்த ஒழுக்கமும் ஆன்மீகம் எல்லாரும் ஒரு ஆசிரியர் மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. ஆசிரியோடு சேர்ந்து பெற்றோர்களும் சமுதாயத்தில் பெரும் பதவியில் இருக்கக்கூடியவங்களும் சமுதாயத்தில் நமக்கு பேர் புகழ் கொண்டவங்களும் நமக்கு என்ன உறுதுணையாக இருந்து நம்மளை வழிநடத்தும் போது நிச்சயமாக நல்ல ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும். குடும்ப பொறுப்புகளையும் நிர்வாக பொறுப்புகளையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பின்பற்றுகிற வழிகள் இதெல்லாம்? ஃபர்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம கரெக்டாக நம்ம பார்த்தோம்னா நமக்கு 24 மணி நேரம் எல்லாரும் சொல்லுவாங்க 24 hours இஸ் நாட் எனஃப். அப்படி கிடையாது. 24 மணி நேரமும் அதிகமான நேரம் தான். இந்த நேரத்தை நம்ம எப்படின்னா அழகாக நம்ம என்ன இருக்கோம் அணிவகுத்து என்ன பிளான் போடணும், ப்ரீ பிளான் போட்டு இந்த இத்தனை மணிக்கு நம்ம காலையில் எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு வீடை கிளம்பணும், இத்தனை மணிக்கு சமையல். இப்போ என்னோட இதுன்னு சொன்னால் நான் ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து வர்றேன். டெய்லி 50 கிலோமீட்டரு நானே கார் டிரைவ் பண்ணி நான் வர்றேன். அப்போ காலைல ஒரு 4:30க்கு எந்திரிச்சேன் அப்படி சொன்னேன்னா
பார்த்தோம்னா ஒரு 10 நிமிஷம் நமக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஒரு சின்ன யோகா எல்லாம் பண்ணி 10 நிமிஷம் தான் அதுக்கு டைம் கொடுக்கப்படும். அது முடிச்சுட்டு எனக்கு வீட்டில் 2 டாக் இருக்குது, அந்த 2 பெரிய டாகு, அந்த 2 டாகுக்குள்ள எல்லாம் பார்த்து என்னுடைய கணவரையும் பார்த்து வீடு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கரெக்டாக 7:45 அப்படின்னு சொன்னால் கிச்சன்லேருந்து வெளியே வந்துடுவேன். அதுக்கு மேலே என்ன வேலையாக இருந்தாலும் நமக்கு செய்ய வேண்டாம். ஆனால் அதுக்குள்ளார நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ண த்ரூ ப்ராப்பர் பிளான், நல்ல கரெக்டாக பிளான் பண்ணு. படிக்கிறதா இருக்கட்டும் வேலை செய்யறதா இருக்கட்டும், நம்ம நல்ல ஒரு பிளானிங் போட்டோம் அப்படி சொன்னோன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், டிராஃப்ட் பிளான் சொல்லுவோம். அந்த டிராஃப்ட் பிளான் கரெக்டாக போட்டு அதுபடி நடந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நிச்சயமாக நமக்கு நம்மளோட வீடையும் கல்லூரியும் இல்லை சமுதாயத்துலேயும் நான் வந்து ஒரு சின்ன சின்ன சமுதாய பணிகளில் ஈடுபட்டேன். எல்லாமே என்னால் மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். தேங்க்யூ. மகளிர் தினத்தை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன மேம்? மகளிர் தினம் நமக்காக ஒரு மகளிருக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு தினம் இல்லையா? அப்போ நமக்கு எதுக்கு ஆதி காலத்துல இருந்தே நமக்கு என்ன இருக்கு, நம்மளோட பாரதியார்ல இருந்து என்ன இருக்கு, நம்மளோட பெண்ணை இப்போ மகளிருக்குன்னு உள்ள ஒரு பெண்களுக்குன்னு ஒரு தனி இடத்த தந்திருக்காங்க. நம்மளோட திருவள்ளுவராகட்டும் வாசுகி அம்மையாருக்கும் நல்ல ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு கம்பன் ஆனாலும் சரி, கண்ணகி எடுத்து சொல்லும் போதும் எல்லாருக்கும் அந்த பெண்மை, அந்த பெண்களுக்கான அந்த ஒரு தனி இடம் நமக்கு இருக்குது. தென் இதே இது பார்த்தோம்னா 2 நாளைக்கு முன்னாடி நமக்கு திருவனந்தபுரத்தில் வந்து ஆற்றுக்கால் பகவதி கோவில், பகவதி அம்மன் கோவிலில் வந்து நமக்கு என்ன இருக்குது, ஆற்றுக்கால் மிக ஃபேமஸான என்ன இருக்குது, ஆற்றுக்கால் பகவதி பொங்கல் நடக்குது. அங்கேயும் என்ன இருக்குது, கண்ணகியின் அவதாரமாக அந்த தெய்வத்தை வச்சுருக்காங்க. அந்த தெய்வத்துக்கும் என்ன இருக்குது, அவங்கள சமாதானப்படுத்துறக்க என்ன அதோட கதை என்ன அப்படி சொன்னோன்னா, நமக்கு கண்ணகி வந்து நம்மளோட மதுரையில் கண்ணகியோட சிலம்பை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன இருக்குது, அந்த சிலம்பில் வந்த ஒரு சின்ன பிரச்சனை என்ன இருக்குது, பாண்டிய மன்னனிடம் போய் முறையிடுறாங்க. பாண்டிய மன்னனிடம் எனது கணவன் கல்வன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு என்ன இருக்கு, அந்த கோவத்தில் வந்து மதுரையை எரிச்சிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கண்ணகி வந்து அந்த தீ காயங்களோட ட்ராவல் பண்ணி நமக்கு வரும்போது நம்மளோட நெய்யாற்றங்கரை கிள்ளியாறுங்கிற இடத்துல வந்து தங்கி அவங்க என்ன பண்ணாங்க, சமாதானப்பட்டு வர்றாங்க அப்படின்னு. அப்போ இதுவுமே என்ன இருக்கு, கண்ணகி அப்படிங்கிற அந்த பெண் நினைத்தால் என்ன இருக்குல்ல, ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் நிறைய பெண்கள் இருக்காங்க, வெளியே வர முடியாத நிறைய பெண்கள் இருக்காங்க. ஆனால் அந்த பெண்கள் எல்லாருக்கும் ஒரு போற்றும்படியாக இந்த ஒரு மகளிர் தினம் அமைய வேண்டும். சும்மா எல்லாருமே வந்து இன்னைக்கு ஹாப்பி உமன்ஸ் டேன்னு நம்ம சொல்கிறத விட நம்ம சமுதாயத்தில் வெற்றி பெற்ற பெண்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்களை மாதிரி உள்ள ஸ்கூல் பிள்ளைங்களாக இருக்கட்டும், இல்லை சமுதாயத்தில் மேலும் வளர்ந்துருக்கிற எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள பெருமைப்படுத்தும் விதமாக இந்த மகளிர் தினம் கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டும். அது பெண்களுக்கே உரிய ஒரு பெருமையான ஒரு தினமாக நான் நினைக்கிறேன். அம்மா, உங்க பயணத்துல வந்துட்டு போதும், இனிமே என்னால இது முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்க சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா? இல்லை, நிச்சயமாக இல்லை. நமக்கு வந்து நம்ம என்ன இருக்கோம், நல்ல முறையில் ஒரு கல்வி அறிவு கிடைச்சிருக்கு. அந்த கல்வி சமுதாயத்துக்கு நம்மளோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த கல்வியை வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். ப்ளஸ் சமுதாயத்தில் வந்து படித்து நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி சமுதாயத்தில் கிடைக்கும்போது அந்த ஐடென்டிட்டியை வச்சுட்டு என்ன பண்ணணும், 4 பேருக்கு நன்மை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் போதும் என்ற மனம் எனக்கு கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு மனிதனாக பிறப்பதற்கே மாதவன் செய்திடல் வேண்டுமம்மா. அப்போ அந்த ஒரு அப்படி ஒரு பிறவியை வந்து என்ன பண்ணணும், கடைசி வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் போதும் என்கிற மனமே இல்லை. நவீன கல்வி முறையில் மாணவர்களின் தனித்திறனை வளர்க்க உங்கள் கல்லூரி எவ்வாறு செயல்படுகிறது மேம்? எங்கள் கல்லூரி வந்து இந்து அறநிலைக்கு உட்பட்ட ஒரு கல்லூரி. அந்த துறையின் கீழ் இருந்தாலுமே நாங்கள் கன்னியாகுமரி திருக்கோவில்கள் அதுக்கு நிர்வாகத்திற்கு கீழே வர்றோம். எங்கள் கல்லூரி 1965 தொடங்கப்பட்டது. ஆனால் இந்த கல்லூரியில் வந்து இன்ன வரைக்கும் நமக்கு 60வது வருட வெள்ளி விழா ஆண்டை நாங்கள் இந்த கொண்டாடி இருக்கிறோம். இந்த இடைப்பட்ட காலங்கள் வந்து நிறைய முதல்வர்கள் இந்த சீட்டில் இருந்துட்டு போயிருக்காங்க. அப்போ என்னுடைய இது அப்படி சொல்கிறது, இந்த கல்லூரிக்கு வந்து NAC அக்ரிடிடேஷன் சொல்கிற ஒரு வந்து பல்கலைக்கழக அங்கீகாரத்தை நான் வந்து 2018 வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கும் நமக்கு வந்து என்ன இருக்க, அந்த பல்கலைக்கழகத்துக்கு நிகரான அந்த ஒரு அங்கீகாரத்திற்கான இந்த கல்லூரிக்கு என்னால் முடிஞ்ச அளவு எல்லா இதையும் நான் செஞ்சுருக்கேன்.
மேலும் இந்த கல்லூரியில் வந்து நிறைய நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு ஒழுக்க நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து இன்னும் இந்த கல்லூரி நல்ல முறையில் போயிட்டு இருக்கு. எங்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 100% ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இதற்கு ரேங்க் நிறைய பிள்ளைங்க ரேங்க் வாங்குவாங்க. அது எங்களோட கல்லூரி ஆசிரியர்களும் நாங்களும் சேர்ந்து மாணவர்களுடைய உயர்கல்விக்காக எங்களால் முடிந்த அனைத்து இதையும் நாங்கள் செஞ்சு கொண்டோம். தலைமை பெண்ணாக மாற பெண்களுக்கு தேவையான குணங்கள் என்னெல்லாம்? முதல் குணம் மன உறுதி. மன உறுதி இருந்தால் என்ன அர்த்தம்? எதையும் நம்மளால சாதிக்க முடியும் இல்லையா? ஏன்னா அடுத்ததுலாம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்மளை நாமே நம்பணும். அப்போ நமக்கு அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு நான் இந்த பதவியில் இருக்கேன், இல்லைன்னா எனக்கு இந்த பதவியில் நான் வந்து நிர்வகிக்க போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு இது அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதுக்காகவும் நம்ம விட்டு கொடுக்க. ரெண்டாவது அநியாயங்களை நேரிட்டும் போது எனக்கு அதுக்கு எதிராக நம்ம என்ன பண்ணுவோம்னா குரல் கொடுக்க வேணும். கடின உழைப்பு. இந்த நாலுமே இருந்தால் நிச்சயமாக என்ன பண்ணலாம், ஒரு முதல்வராக மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய முதல்வராகவே இருக்க முடியும். உயர் பதவியில் இருந்தாலும் பெண்கள் அடங்கி நடக்க வேண்டும் என்ற பழைய மனப்பான்மை இன்னும் இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அடங்கி நடக்க வேண்டும் என்கிற அந்த வார்த்தையை வந்து நான் ஆட்சேபிக்கிறேன். அடக்க முடியாது, யாரையும் மனிதனே அடக்க முடியாது இல்லையா? ஆனால் நமக்கு ஆதி காலத்திலேருந்து என்ன இருக்குது, நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குது, ஒரு குடும்ப பெண்மணின்னு சொல்கிறவங்க நம்மளை குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் செஞ்சு எடுத்து அந்த மாதிரியெல்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. அடுப்பூதும் பெண்களுக்கு என்ன இருக்குது, அடுப்பூதும் பெண்களுக்கு சொல்லுங்க பாப்பா, நீங்கள் படிச்சிருக்கீங்களே படிப்பு எதற்கு அப்படிங்கிறது இல்லையா? அதை வந்து நமக்கு என்ன இருக்குது, பாரதியார் காலத்திலேருந்து நமக்கு சுதந்திர இந்தியாவில் அதெல்லாம் மீறி நம்ம என்ன இருக்கோம், பெண்கள் மேலே மேலே போயிட்டே இருக்காங்க. அந்த அடக்குமுறைங்கிறது கிடையாது, அது ஒரு ஆதிக்கம், ஆணாதிக்கம்னு சொல்ல மாட்டேன், சில ஆதிக்கம், அந்த ஒரு அதிகாரம் இல்லைன்னா கௌரவம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு மனைவி எவ்வளோ தூரம் நம்ம மேலே போகிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம பணிவாக போகும்போது, இல்லைன்னா மற்றவங்களோட மனசை அறிஞ்சு நம்ம நடக்கும்போது இந்த ஒரு அடக்குமுறைங்கிற ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாம் மனுஷங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம பார்த்து போகணும். எப்படி போகணும்? ஸோ உனக்கு இந்த பிரச்சனையா? அப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று என்ன இருக்குது, சிம்பதி அண்ட் எம்பதின்னு சொல்லுவாங்க. சிம்பதினா என்ன, நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை விட நமக்கு எனக்கு எம்பத்தட்டிக்காக இருக்கணும். அதாவது எனக்கு இன்னைக்கு உனக்கு வந்த பிரச்சனை எனக்கு வந்தால் நான் என்ன மாதிரி பண்ணுவோன்னு சொல்லும்போது அங்கே அடக்குமுறை எதுவுமே வராது. பரஸ்பரம் என்ன இருக்கும், ஒரு நம்பிக்கையும் பரஸ்பரம் நம்ம ஒரு மரியாதை கொடுக்கும்போது அடக்குமுறைங்கிற வார்த்தைக்கு இந்த இடமே கிடையாது. பெண்களுக்கு எதிரான வன்முறையை குறைக்க கல்வி நிறுவனங்கள் எவ்வாறு விழிப்புணர்வு கொடுக்கலாம்? கண்டிப்பாக இந்த பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் வன்முறையாக இருக்கட்டும், இல்லைன்னா நமக்கு வந்து டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கட்டும், அதை வந்து ஒரு ஆசிரியாக இருக்கும்போது என்ன இருக்குன்னா, ஏதாவது ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி பேசும்போது அதை நம்ம வந்து கேட்டு அதுக்கான ஒரு கவுன்சிலிங் எல்லாம் இருக்குது. எங்கள் காலேஜில் எடுத்தீங்கன்னா அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்ஸ்க்கு நாங்கள் இந்த பிரச்சனையை கொண்டு போவோம். இந்த மாதிரி இந்த பொண்ணு பஸ்ஸில் வரும்போது ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா வீட்டில் அவங்க ஒரு ஆளால் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்களாகவே அவங்க அந்த பொண்ணுகிட்ட வந்து நிறைய கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து அந்த குழந்தையோட இல்லைன்னா அந்த மாணவியோட வீட்டு சூழ்நிலை தெரிஞ்சு அதற்கான இருக்குது. சப்போஸ் நமக்கு வந்து மகளிர் காவல் உதவி வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த உதவியை நாங்கள் கேட்டு நிறைய மாணவிகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணுறோம், அவாய்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை நாங்கள் வந்து இல்லாமல் ஆக்கியிருக்கோம். ஆனால் இந்த பாலியல் வன்முறை இல்லைன்னா பெண்களுக்கு எதிரான அந்த வன்முறையை அந்த ஸ்கூல்ல இருந்தே நம்ம என்ன சொல்லணும், அதே மாதிரி நம்மளோட பேரண்ட்ஸ் பெண் குழந்தைகளை வளர்த்தும் போது பேட் டச் குட் டச்லாம் உண்டு இல்லையா? அப்போ அந்த பேட் டச் குட் டச் எல்லாம் அந்த பெற்றோரே அந்த பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் இது இப்போ சொல்லிக் கொடுக்குறாங்க. தென் மாணவிகளும் என்ன பண்ணணும், நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம் இருக்கு இல்லையா, அந்த சுதந்திரத்துக்கு அப்பாற்ப போகக்கூடாது. போகும்போது நம்மளோட பேரண்ட்ஸை வந்து எப்பவுமே நம்ம ஃப்ரெண்டாக வச்சுக்கணும். எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் வச்சுக்கணும். அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம். உங்களோட கல்வி பருவத்தில், கல்லூரி பருவத்தில் வரும்போது என்ன இருக்குன்னா, கல்லூரி பருவத்தில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னா யூ கேன் ஷேர் யுவர் வியூஸ். இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டு மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன என்ன இருக்கும், ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் இல்லையா? தென் அதே மாதிரி என்ன இருக்குது, தனியாக பெண்கள் வந்து அதிக தூரம் போகிறது
அந்த மாதிரி இருக்கல நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து எப்போவுமே நமக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது 2 கண்ணு மட்டும் திறந்துருக்கூடாது. நம்ம மைண்டில் இருக்க அவ்வளோ கண்ணையும் திறந்து வச்சுக்கணும். இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இது இப்படி போகுது, இப்படி ஒவ்வொரு நிமிஷம் அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த நிமிஷத்தில் நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்கும், நிச்சயமாக எந்த ஒரு வன்முறையும் நம்மளை அண்டாது. நம்ம எப்பவுமே விழிப்புணர்வோடு இருக்கணும். எங்கே போனாலும் சரி ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேணும். நம்ம இங்கேருந்து நாகர்கோவில் போகிறோம், இந்த பஸ்ஸில் ஏறி இருக்கோம், அப்படியே அந்த நிமிஷத்தில் வாழ்ந்துட்டே போகணும். இந்த ஆள் என்ன பார்த்துட்டே இருக்காரு, இவரோட பார்வை சரியில்லை, அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு உதவி கேட்கலாம். அப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வோடு இருக்கும்போது நிச்சயமாக அந்த ஒரு வன்முறையை நம்ம தவிர்க்கலாம். ஒரு பெண் தன்னோட கனவுகளை தொடர்றதுக்கு அவங்களோட குடும்பத்தோட சப்போர்ட் எந்த அளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? 100% சப்போர்ட் வேணும். 100% நம்மளை குடும்பங்கிறது என்ன, எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் பாதுகாக்கிறது, தர்றது, அழிக்கிறது, பாதுகாக்கிறது எல்லாமே குடும்பம் தான். அப்போ அந்த குடும்பத்தில் நமக்கு என்னவாகணும் அப்படிங்கிற நம்ம ஒரு இதை வந்து கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிக்கணும், அப்பாட்ட பேசிக்கணும். இல்லைன்னா அப்பாவுக்கு புரியலைன்னா அம்மாட்ட பேசிக்கணும். அப்பாவும் அம்மாவும் படிக்காதவங்க இருந்தாங்கன்னா அக்காட்ட பேசிக்கணும். எனக்கு இதை அச்சீவ் பண்ண போகிறேன், அப்போ இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு நான் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத. ஆனால் முன்னாடியெல்லாம் அந்த பேரண்ட்ஸ் சொல்கிறத நம்ம பேரண்ட்ஸ் இல்லைன்னா நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற முதியோர்லாம் சொல்கிறத கேட்டோம். இப்போ யாருமே இந்த யங் ஜென்ரேஷன் யார் சொல்கிறத கேட்குறீங்க சொல்லுங்க, இப்போ யார் சொல்கிறத கேட்குறீங்க? கூகுள் சொல்கிறது தான் கேட்குறீங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், நமக்கு இன்னைக்கு எனக்கு இன்டர்நெட் வசதி எல்லாரோட ஃபோன்லேயும் இருக்குது. கூகுளில் போய் நல்லதாக இருக்குது, நான் எனக்கு இந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும், அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ஐ ஹேவ் டு ஃபாலோ டு அச்சீவ் மை கோல், இல்லைன்னா டு ரீச் மை கோல் அப்படின்னு போடும்போது நமக்கு என்ன இருக்குது, நிறைய நமக்கு காரியங்கள் வரும். அப்போ அதெல்லாம் புரிஞ்சு எல்லாம் வச்ச பிறகு நம்மளோட குடும்பத்தினரோட சேர்ந்து, எப்போவுமே குடும்பத்தினரோட சேர்ந்து உங்களை வாழ பழகிக்கணும். ஆனால் நம்ம தனியாக இன்னைக்கு எப்பப்போ போகிறோமோ அன்னைக்கு நமக்கு ஆபத்தை தேடி நம்ம போயிட்டே இருக்கோம். அப்போ குடும்பத்தில் இருக்கும்போது குடும்பத்தோடு சேர்ந்து பேசி, எனக்கு இந்த ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லைன்னா யங் சயின்டிஸ்ட் ஆகணும், எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், இல்லைன்னா இந்த நம்மளோட அறிவியல் மையத்தில் போய் குமரி அறிவியல் மையத்தில் போய் எனக்கு அவங்கள மீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு படிப்புணர்வோடு நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுற அதே ஒரு மைண்ட் செட்டில் போனீங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கு அப்போ இந்த மாதிரி போனோம் அப்படி சொன்னோன்னா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் நம்மளுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஆனால் இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ், யங் பேரண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட குழந்தைங்கள் எல்லாருக்குமே எந்த அளவு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து, நான் படிக்கிற காலத்தில் என்னோட பேரண்ட்ஸ் யாருமே ஸ்கூலுக்கு வந்தது கிடையாது. பிடிஏ மீட்டிங் மட்டும் வருவாங்க, அது பிடிஏ மீட்டிங் கூட கிடையாது அந்த காலகட்டத்தில். இப்போ அப்படி கிடையாது. நமக்கு எல்லா மந்தும் இன்றைக்கி இருக்கிற ஸ்கூல் கல்வி முறைங்கிற ஒவ்வொரு மந்தும் ரிவ்யூ வச்சுருக்காங்க, பேரண்ட்ஸ் ரிவ்யூ வச்சுருக்காங்க. அப்போ பேரண்ட்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய டீச்சர்ஸ் கேட்பாங்க, உங்கள் டீச்சர்ஸ் கேட்குறாங்க, உங்கள் இப்போ பிள்ளை படிக்கிறாளா, எத்தனை மணி மார்க் இருக்கா, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கா, இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸ் ஆல்சோ என்ன பண்ணிக்கலாம், டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன இருக்குது, ஒரு இன்ட்ராக்ஷன், இல்லைன்னா அவங்களுக்குள்ள அந்த நெட்வொர்க் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒவ்வொரு பிள்ளைங்களும் இன்னைக்கு சாதிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ பெற்றோருக்கும் மட்டும் கிடையாது, நம்மளோட டீச்சர்ஸ்க்கும் அதோட பொறுப்பு இருக்குது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் பெண்கள் எப்படி இந்த சமுதாயத்தில் வளர்ச்சி பெறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது பெரிய கஷ்டமான கேள்வி. ஏன்னா வளர்ச்சிங்கிறது வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றமான வளர்ச்சியை தான் வளர முடியும். இன்னைக்கு நமக்கு 100% பெண்கள் மட்டுமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நமக்கு இந்த ஐஎஸ்ஆர்ஓவில் எல்லாரும் ஆண்கள் தான். முன்னாடி ஒரு காலத்தில் எல்லாருமே ஆண்களாக இருந்தாங்க. ஆனால் நமக்கு இருக்க காலங்கள் போக போக இருக்க நிறைய பெண் சயின்டிஸ்ட் எல்லாம் அங்கே நிறைய இருக்காங்க. ஏன்னா ஆசிரியர்னு சொல்லும்போதுக்கெல்லாம் எனக்கு என்னோட ஞாபகத்தில் வந்து நான் வந்து இரணியல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஹை ஸ்கூலில் படிக்கும்போது அந்த ஸ்கூலில் வந்து 17 டீச்சர்ஸ் இருந்தாங்க. அதில் 15 ஆண்கள் இருந்தாங்க, 2 பெண்கள் இருந்தாங்க. இப்போ இடப்பட்ட காலத்தில் அந்த ஸ்கூலுக்கு நான் ஒரு நாள் விசிட் பண்ணேன். பார்க்கும்போது எல்லாமே டீச்சர்ஸ், ஒரே ஒரு ஆண் மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ அந்த பெண்கள்னு சொல்கிறது எனக்கு அந்த காலத்துக்கு ஏற்றவாறு, நம்மளோட கல்விக்கு ஏற்ற மாதிரி அந்த வளர்ச்சியை நம்ம கண்டிப்பாக பெண்களும் என்ன இருக்காங்க, ஆண்களுக்கு நிகராக இந்த 10 வருட காலத்தில் அச்சீவ் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி நம்மளோட கல்வி கொள்கை அழகாக போயிட்டு இருக்கு. அது பேரண்ட்ஸுமே என்ன இருக்கு, பெண் குழந்தை படிக்கக்கூடாது, வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற இந்த மனசெல்லாம் மாற்றிட்டு என்ன இருக்கு, என் பிள்ளையும் என்ன இருக்கணும், ஆணுக்கு சமமாக அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறதுனால
கண்டிப்பாக 10 வருஷத்துல இனியும் பெண்கள் மேல மேல போவாங்க. எங்க போறாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது. நம்மளோட அறிவியல் வளர்ந்துட்டே இருக்கு, டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்கு. டே பை டே நமக்கு இப்போ நம்ம எல்லாரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் இல்லையா. இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், என்ன வேணுமோ அதே மாதிரி எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா சென்னையில மீட்டிங் அட்டன் பண்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து நம்மளோட சுசீந்திரத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் அட்டன் பண்ண முடியலை, இப்போ பர்மிஷன் வாங்கியிருக்கேன் உங்களுக்காக. இல்லை அங்கே மீட்டிங் அட்டன் பண்ணுற மாதிரி வேணும்னு சொன்னாலும் என்ன பண்ணுவாங்களே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நம்மளோட இமேஜ் அங்கே கொண்டு போகலாம்ல. அந்த அளவுக்கு நமக்கு அறிவியல் வளர்ந்துருக்கு. அப்போ அந்த வளர்ச்சியோடு சேர்ந்து நாமும் முன் வந்து நம்மளையும் நம்ம வளர்த்தி எடுத்துக்கணும். மேம், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ இந்த உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இங்கே இருக்க மகளிர்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் என்ன ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க எப்படி இருக்கணும் அந்த மாதிரி எல்லாமே? பெண்கள் வந்து எப்பவுமே எப்படி இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து நமக்கு என்னென்ன சான்ஸ் எல்லாம் வருது அப்படி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வளர்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸ் நல்ல முறையில் நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும்னு சொல்லும்போது என்ன இருக்கு, நம்மளோட பெற்றோரையும் கலந்து ஆலோசிக்கணும், நம்மளுடைய டீச்சர்ஸையும் கலந்து ஆலோசிச்சுட்டு என்ன இருக்கணும், நம்மளோட வளர்ச்சி பாதையில் நமக்கு வளர வேண்டும், இதுதான் திஸ் இஸ் மை கோல், ஐ வாண்ட் டு அச்சீவ் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வளர்ந்தோம் அப்படி சொன்னோன்னா நிச்சயமாக பெண்களும் எப்படிலாம் சாதிக்கலாம். பெண்களுக்கும் என்ன இருக்கும், ஈக்குவலான இடம்னு சொல்ல முடியாது, அதை விட மேலான இடத்துக்கு கூட பெண்கள் போக முடியும். ஏன்னா கடவுள் நமக்கு படைக்கும்போது என்ன இருக்கு, பொறுமை அப்படிங்கிறத ஒன்று வச்சிருக்கு. நீங்கள் எல்லாரும் நோட் பண்ணியிருக்கீங்களா, மாண்டிசேரி ஸ்கூல்ல எல்லாம் இல்லைன்னா யூகேஜி எல்கேஜிலலாம் ஏன் லேடி டீச்சர்ஸை வச்சுருக்காங்க? ஏன் லேடி டீச்சர்ஸ் இருக்கு? அவங்களுக்கு பொறுமை அதிகம் இல்லையா. அந்த பொறுமை என்ன இருக்கு, அந்த குழந்தைய வந்து ஹேண்டில் பண்ணுறது. அதுனா மாண்டிச்சேரி ஸ்கூலில் இல்லை மாண்டிச்சேரி ட்ரைனிங் ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் தான் அதிகமாக படிக்கிறாங்க. அதனால் இந்த என்ன சொல்கிறது, பெண்கள் ஆண்கள்ங்கிறது நமக்கு பாகுபாடு வேண்டாம். நாம் மனிதர்கள், அவர்களுக்கு நிகராக நம்மளும் வளர்கிறோம் அப்படிங்கிற ஒருமித்த கருத்தோடு நம்ம போகணும். தென் அந்த கருத்து எப்படி இருக்கணும்னா, ஐ எம் ஈக்குவல் டு யூ, அது எப்போவுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இல்லாமல் நான் லேடிஸு எனக்கு அது எனக்கு இது என்னோட இது உடலோட இது இப்படி இருக்கு, நான் பின் தங்கக்கூடாது. அது கடவுள் நம்மளோட படைப்பில் என்ன இருக்கு, ஆண் பெண்ணுக்கு வித்தியாசம் படுறதுக்காக நம்மளோட உருவமைப்பு இருக்கு. ஆனால் நம்மளோட பிரெயின்ங்கிறது என்ன இருக்கு, ஆணுக்கு நிகராக தான் இருக்குது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நாமும் என்ன இருக்கணும், நம்மளோட முயற்சியை வந்து நம்மளோட வெற்றி பாதையில் போயிட்டே இருக்கணும். ஆண் பெண்ணுங்கிற பாகுபாடே இருக்கக்கூடாது. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நல்லா சொன்னீங்க. ஓகே, நீங்கள் எல்லாரும் Thank you for spending your valuable time with us, ma'am. Thank you so much, thank ma'am. you so much for coming to our college and taking an interview with me. Very all the best, my dear. எல்லாரும் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வளர்ச்சிகளும் வந்து நீங்கள் இன்னும் நமக்கு இந்த அறிவியல் பேரவையில் நீங்கள் யங் சயின்டிஸ்டாக இருக்கீங்க. நாளைக்கு ஒரு நாடு போற்றும் கூடிய ஒரு சயின்டிஸ்டாக இருக்கும்போது நான் வயசாகிடுவேன். அப்போ சொல்லுவேன், இந்தவங்கலாம் என்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணாங்கன்னு சொல்லணும் இல்லையா. அப்போ உங்களோட வந்து வாழ்க்கையில் என்ன இருக்கணும், ஒரு லட்சியத்தை வந்து குறிக்கோளாக வச்சுக்கோங்க. அந்த குறிக்கோளில் முதல் படி வந்துட்டீங்க. என்ன முதல் படி, முதல் அச்சீவ்மெண்ட் என்ன, யங் சயின்டிஸ்ட் ஆகிட்டீங்க. யூ ஹேவ் டன் சம்திங் இல்லையா. அப்போ அந்த யங் சயின்டிஸ்டோட மேலும் மேலும் உங்களோட நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த மையத்தோடு சேர்ந்து நீங்கள் எனக்கு பெரிய அளவில் வெற்றி பெற எல்லாம் அல்லவா இறைவனை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, ma'am. What are friends? சொல்லுங்க. ஸோ மேம், நீங்கள் வந்துட்டு உங்களோட டைம், உங்களோட இம்பார்ட்டன்ட் ஷெடியூலை வந்துட்டு ஒதுக்கி வச்சு எங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு கருத்தையும் நாங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணி நாங்கள் இன்றைக்கி கற்றுக்கிட்டதை வந்துட்டு எல்லார்ட்டையுமே ஷேர் பண்ணி நாங்கள் வந்துட்டு இந்த சமூகத்தில் ஒரு அவேர்னஸ் மாதிரியும் கொடுத்து எங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் எல்லாமே ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.